மணிப்பூர் தலைமை நீதிபதியாக வீட்டிற்கக்கூடிய ஐயா நீதியரசர் எம் சுந்தரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். நாங்கள் முதலாக நான் வைஸ் சேர்மனான பிறகு எங்களுடைய சேர்மன் அமல்ராஜ் அவர்கள் அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது என்னிடம் வெளியில் சொல்கிறார், அவர் நீதியரசர் அவர்கள் ஐயா நிர்மல்குமாருடைய வகுப்பு தோழர், ஆனால் சேர்மன் வைஸ் சேர்மன் நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, அவர் ஒரு 5 மினிட்ஸ் மேலே பேசக்கூடாது என்று சொல்லி என்னை அழைத்து உள்ளே சென்றார். அதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நான் சொன்னேன், நீதியரசர் நிர்மல்குமார் நம்மளை எட்டி பார்த்தாலே கார்த்திகேயன் கூப்பிடுவாங்க, அவங்களோட கிளாஸ்மேட்டு ரொம்ப பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை சேர்மன் நீங்கள் ரொம்ப டைம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னை உள்ள அழைச்சிட்டு போனாங்க. நான் நீதியரசரிடம் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். 5 நிமிடம் ஆனது, 10 நிமிடம் ஆனது. உடனடியாக எங்களுடைய சேர்மன் அமல்ராஜ் என் கையை பிடிச்சிட்டாரு, மெதுவாக பக்கத்தில் கையை பிடிச்சி. ஆனால் நீதியரசர் என்னுடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் வைஸ் சேர்மன், சொல்லுங்கள் வைஸ் சேர்மன். இப்படியே காலம் 10, 20, 30, 45 1 மணி நேரம் கடந்து விட்டது. உடனே எங்கள் சேர்மன் உடனே நல்லா என்னை அழுத்தி பிடிக்கிறத பார்த்துட்டு, இல்லை வைஸ் சேர்மன் பேச கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், பார்ப்பதற்கு தான் நீதியரசர் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, கரடு முரடான ஆள் போல இருக்கிறது, ஆனால் அந்த கல்லுக்குள் ஒரு ஈரம் இருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் நான் எங்களுடைய தலைவரிடம் சொன்னேன். ஏனென்றால் இப்படி ஒரு நீதியரசரிடம் ஏன் இவ்வளவு காலம் நான் பேசாமல் இருந்தோம் என்று வருத்தப்பட்ட தினம் அன்று. கடைசியாக கிளம்பி செல்றோம், அந்த 1.25 மணி நேரம் முடிஞ்சு கிளம்பி சொல்றப்ப சொல்றாங்க, சேர்மன் வைஸ் சேர்மன் அடிக்கடி வாங்க பேசினாங்க. இது என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத தருணம். இரண்டாவது, இங்கே அட்வொகேட் ஜெனரல் அவர் பேசும்போது சொன்னாங்க, எல்லா வழக்கறிஞரும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று தான். 16 ஒரு 15 பேர் நீதிபதிகளாக பதவியேற்றார்கள். ஆனால் 2 வருடத்தில் இளம் நீதிபதியாக மூத்த நீதியரசரோடு இருக்கின்ற பொழுது பொதுவாக மாற்று கருத்து எழுத மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அல்ல, இந்தியாவை எதிர்க்கு நோக்கின்ற அளவிற்கு தனது கருத்தை தனியாக பதிவு செய்தவர் அந்த தைரியத்திற்கு சொந்தக்காரர் நீதியரசர். அவருடைய தைரியத்தையும் மனோபக்குவத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இறுதியாக தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு செல்கின்ற அந்த நாள் என்பது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணாவுடைய செப்டம்பர் 15 அன்று நீங்கள் பதவியேற்றீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து ஆசைப்படுகின்றேன். இறுதியாக மணிப்பூர் என்றாலே இன்று கலவரம் என்ற நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசாங்கம் உங்களை அனுப்பிவிடுகிறார்கள். நான் கூட நினைச்சேன், போனப்ப முதலமைச்சர் இல்லை ஆளுநர் அங்கே ஆட்சி என்று. ஆனால் கடந்த 1.5 மாதத்தில் இலவச சட்டம், ஃப்ரீ லீகல் அந்த கமிட்டி மூலியமாக 16 மாவட்டங்களில் 2-3 மாவட்டங்களிலே மக்களை சென்று சந்தித்து அவருடைய மனக்குறைகளை கேட்டு, ஒரு முதலமைச்சர் இல்லாமல் மக்களின் நீதிபதியாக அங்கே நீங்கள் பங்காற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மணிப்பூரிலே அமைதியை கொண்டு வந்த இந்த நீதியரசருக்கு இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று வரவேற்புரையாற்றிய என்னுடைய சேர்மன் அமல்ராஜ் அவர்களுக்கும், அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய மேனாள் நீதியரசர் ஐயா கிருபாகரன் அவர்களுக்கும், மற்ற தண்டபாணிஜி அவர்களுக்கு உத்தரவுக்கு அனைத்து நீதிபதிகளுக்கும் மற்றும் இந்தியாவுடைய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அருமையண்ணன் கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கும், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் விடுதலை அவர்களுக்கும், ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹசன் முகமது ஜின்னா அவர்களுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் பீடர் எட்வின் பிரபாகரன் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் PM சுப்பிரமணியம் அவர்களுக்கும், MHA தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கும், MBA தலைவர் திரு பாஸ்கர் அவர்களுக்கும், உமன் அசோசியேஷனுடைய செயலாளர் பர்வீன் அவர்களுக்கும், லா அசோசியேஷன் குமன் ராஜா உட்பட இங்கே வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், என்னுடைய பார் கவுன்சில் இணைத் தலைவர்கள் சரவணன், திரு பிரிசிலா பாண்டியன் அவர்கள், முருகன், முன்னாள் தலைவர் செல்வம் உள்பட செயலாளர் உள்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.